வணக்கம். கவிதையின் தலைப்பு மன்னிப்பு கேட்ட மரணம். என் கட்டிலின் எண்ணைச் சொல்லி ஐசியூவுக்கு கொண்டு செல்லுங்கள் என அருகிருந்த மருத்துவர் உரக்க கத்திய போது சுற்றி நின்ற உறவினர் என் முகத்தில் மரணக்கலை வந்துவிட்டதாய் ரகசியமாய் பேசிக்கொண்டது என் காதுகளில் விழுகின்றது. ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல் தெரிகிறது என் முன்னே, அடர் புகை மூட்டத்தில். என்னைச் சுற்றிலும் இதுவரை நான் முகர்ந்திராத நெடியுடன். சட்டென்று யாரோ சொன்னது நினைவுக்கு வருகிறது. இது உயிர்களின் மனம். 100 அல்ல, 1000 அல்ல, கோடான கோடி உயிர்களின் மனம். கூர்ந்து பார்க்கிறேன். ஆம், என் முன் நிற்பது மரணம்தான். இதுவரை அது நிகழ்த்திய மரணங்களின் உயிர்கள் எல்லாம் அதன் தோள்களில், கைகளில், கால்களில், உடலெங்கும் தொற்றிக்கொண்டு. தோள்களில் இருந்த உயிர்களை விலக்கி விலக்கி பார்க்கிறேன். இதோ என் தாத்தாவின் உயிர். மீண்டும் தேடுகிறேன். இப்போது என் அப்பாவின் உயிரை. என்ன தேடுகிறாய் என கேட்டது மரணம். யாரை தேடுகிறாய் என கேள் என திருத்தினேன். எனக்கு இரண்டும் ஒன்றுதான் என்றது மரணம். இப்படித்தான் தொடங்கியது மரணத்துடன் என் பேச்சுவார்த்தை. அப்பாவின் உயிரை அரை நுண்ணொடியில் எடுத்து காட்டியது மரணம். ஏஐ தான் வேகம் என எண்ணியிருந்தேன். அது கற்றுக்கொள்ள வேண்டும் மரணத்திடம் வேகத்தை. உயிர் போகும் நிலையிலும் தொழில்நுட்பம் குறித்து எண்ணுகிறேன். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. வேறு உயிர்களை பறிக்க நீ செல்ல வேண்டாமா? பொறுமையின்றி கேட்கிறேன். ஒரே சமயத்தில் எல்லாம் நிகழ்ந்து விடுவதை தடுக்க நீங்கள் செய்து கொண்ட வசதியான ஏற்பாடுதான் இந்த நேரம். உங்களைப் போல் நேரமும் காலமும் எனக்கில்லை. உறைந்து போன என் நேரம் எப்போதும் நகர்வதுமில்லை. மரணம் ஒன்றை தவிர நான் நிகழ்த்த வேறொன்றுமில்லை. மரணமே, உனக்கு ஒரு முடிவே இல்லையா? சலிப்பே வரவில்லையா? உயிரோடு உயிர் பெறும் அதன் இன்னொரு வடிவம் நான். அண்டத்தில் உயிர் உள்ளவரை நானும் இருப்பேன். உயிரின் அடுக்குகளை ஒவ்வொன்றாய் உரித்துப்பார். கடைசி அடுக்கில் காண்பாய் என்னை. பருப்பொருளுக்குத்தானே நிழல். உயிருக்கு ஏது அது என எண்ணிடாது. அதன் நிழலை உற்றுப்பார். நான் தெரிவேன் தெளிவாய் தெளிவாய். அப்படியே உயிரின் மறுபக்கத்தையும் திருப்பிப்பார். அங்கே நான் இருப்பேன். உயிரின் தவிர்க்கவிர்க்க இயலா அனுபவம் நான். அதன் கடைசி இலக்கும் நானே. அடுக்கிக் கொண்டே போனது மரணம். சாலை விபத்து ஒன்றில் இறந்த தங்கையின் உயிரை தேடினேன். உன் அம்மாவின் உயிருள் உள்ளது அது எனச் சொல்லி அம்மாவின் உயிரையும் அதிலிருந்த தங்கையின் உயிரையும் எடுத்து காட்டியது மரணம். இதோ உன் மனைவியின் கருவில் 7 மாதத்தில் கலைந்த உன் குழந்தையின் உயிர். முகம் கூட பார்த்திராத என் குழந்தையின் உயிர் பத்திரமாய் என் மனைவியின் உயிருள். இறந்த பின்னும் அம்மாவின் அரவணைப்பில் குழந்தைகள். தாய்மையின் மேன்மையை எண்ணி சாவின் விளிம்பிலும் வியந்து போகிறேன். திடீரென்று எதையோ நினைத்த மரணம் எங்கோ செல்வதற்கு பதிலாய் உன்னிடம் வந்துவிட்டேன். எல்லாம் ஒரே பெயரால் வந்த குழப்பம். கோடி கோடியில் ஒரு முறை இப்படி நிகழும். மன்னிக்க வேண்டும். உன் முறை வரும்போது வருகிறேன் எனச் சொல்லி சட்டென்று மறைந்த அதன் நேர்மை எனக்கு பிடித்தது. அடுத்த அரை நுண் நொடியில் என் பெயரை கொண்டவர் படுத்திருந்த பக்கத்து கட்டிலை சுற்றி அழுகையும் கதறலும். மரணம் சொன்ன பெயர் குழப்பம் எனக்கு புரிந்தது. மரணத்தின் வேகத்தின் முன்னால் மனோவேகம் வெறும் ஆமை வேகம்தான். என் கண்கள் அசைகின்றன. இனி பயமில்லை என அருகில் நின்ற மருத்துவர் சொன்னது தெளிவாய் கேட்கிறது. உயிரும் மரணமும் சேர்ந்தே இருக்கும். ஏதோ ஒன்றுதான் ஒரு நேரத்தில் தெரியும். இப்போது புரிகிறது அது எனக்கு. யார் சொன்னது மரணத்தை கருப்பு ஆடி என்று? யாருக்கு கசக்கும் அம்மாவுடன் இருக்க, உயிருடனோ உயிரின்றியோ? என்னை விட்டு நீங்கியது மரணம் மட்டுமல்ல, மரணம் குறித்த பயமும் தான். ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.